Hello children, I hope you all are good. Welcome back to the Maths class. Class 2nd, chapter 11, Lines and Lines. In this lesson, we are going to see different types of lines, curves and dancing lines. Whose line is it? Today there is a cricket match in Fatima school. Fatima, Jasper and Raima have each brought their own stamp from home. They keep these in a corner of their room. Fatima ஸ்கூலில் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அதுக்காக பாத்திமா, ஜாஸ்பர், ரைமா 3 பேருமே அவங்களோட ஸ்டம்பை எடுத்துகிட்டு வந்து ஒரு ரூமோட கார்னரில் வைக்கிறாங்க. Fatima keeps her stamp in standing position. Jasper keeps his stamp in slanting position. Raima keeps her stamp in sleeping position. This is standing line. Remember student, standing line also called vertical line. Slanting line also called diagonal line. Sleeping line also called horizontal line. Horizontal line. Now children, going to see question and answer. First one, match the picture of each child with the correct line. நம்ம first பார்த்தோம் இல்லையா, பாத்திமா, ஜாஃபர், ரைமா 3 பேரும் என்னென்ன பொசிஷனில் அவங்களோட ஸ்டெம்ப் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதை தான் இங்கே மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாத்திமா என்ன பொசிஷனில் வச்சுருந்தாங்க? எஸ், வெரி குட் சில்ட்ரன், ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட்டு ஜாஃபர் ஸ்லாண்டிங், ரைமா ஸ்லீப்பிங், ஸ்லீப்பிங் பொசிஷன். Second question, draw more chord line by joining the dots. Dots யூஸ் பண்ணி curvesலாம் வரைய முடியுமான்னு கேட்குறாங்க. நம்ம இதில் curves பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். Student, this curve look like U shape. அல்ஃபபெட்டில் U இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்பில் இருக்குது இந்த curve. Next, now you tell me, this curve look like what? Yes, very good children. C shape. This curve look like a reverse C. This curve look like N. Now these are curves. இது எல்லாமே curves தான். Okay? Fun with lines. Lines வச்சு நம்ம play பண்ணலாம், விளையாடலாம். Jikyasa has a clock. She can read the time written in numbers and also the day of the week. The numbers and letters are made with straight lines. Jikyasa made more numbers and letters with used matchsticks. Jikyasa கிட்ட இதே மாதிரி டிஜிட்டல் கிளாக் இருக்குது. அந்த கிளாக்கில் டைம், டே ரெண்டுமே ரைட் பண்ணியிருக்கா, ரெண்டுமே தெரியுது. அது எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்ஸில் இருக்குது. அதை பார்த்துட்டு ஜிக்கியாசா மேட்ச் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அவங்களும் அதே மாதிரி மேக் பண்ணுறாங்க. அந்த லெட்டர்ஸ் மாதிரியும் அந்த நம்பர்ஸ் மாதிரியும் அவங்க மேக் பண்ணுறாங்க. எதை வச்சு மேக் பண்ணுறாங்க? எஸ், வெரி குட், மேட்ச் ஸ்டிக்கு. தீப்பெட்டி இருக்கு இல்லையா, அதில் இருக்கும்ல குச்சி, அதை வச்சு அதே மாதிரி அவங்க ஃபன்னாக அதே மாதிரி ரைட் பண்ணி விளையாடி பார்க்குறாங்க. தேர்ட் கொஷின்,
அதே மாதிரி நீங்களும் மேட்ச் ஸ்டிக்கை வச்சு நீங்களும் நம்பர்ஸு லெட்டர்ஸு எல்லாமே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். Question number 3. Is there any number or letter that you cannot make with matchstick? Matchsticks. லெட்டர்ஸு நம்பர்ஸு இதில் எந்த லெட்டருமே ரைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ. ஆன்சர் நோ. எல்லா லெட்டர்ஸு நம்பர்ஸு எல்லாத்தையுமே நம்ம மேட்ச்ஸ்டிக்கால் மேக் பண்ண முடியும். Question number 4. What about writing letters using straight lines? Which one are easy? எந்தெந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் லெட்டரை ஸ்ட்ரைட் லைனை வச்சு ஈஸியாக மேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. லெட்டர் ஏ, இ, எஃப், ஹெச், ஐ, டி, வி, கே, டபிள்யூ இந்த லெட்டர்ஸ்லாம் மேட்ச் ஸ்டிக்கை வச்சு ஈஸியாக நம்மளால் மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் டான்சிங் லைன்ஸ். டான்சிங் லைன்ஸ்னால் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா லைன்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸு, ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன். அது மாதிரி கவுஸ்லும் பார்த்தோம் இல்லையா, இது ரெண்டுமே சேர்ந்து வர்றது தான் டான்சிங் லைன். ரம்யா saw a traffic policeman giving direction to vehicles. Question number 5. Does a traffic policeman sometimes make curved lines? Answer yes. Traffic policemen sometimes make curved lines. நீங்கள் எல்லாம் டிராஃபிக் போலீஸ்மேன் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து டைரக்ஷன் காமிக்கும்போது அதுலேயும் நம்ம வந்து டான்சிங் லைனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதில் ஸ்டாண்டிங் லைன், நெக்ஸ்ட்டு கர்வ், நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரை த டான்ஸ் ஸ்டெப் கிவன் பிலோ அண்ட் என்ஜாய் லைக் ரம்யா. ரம்யா வந்து இந்த டான்ஸஸ் ஸ்டெப்லேயும் என்ன பண்ணுறாங்க, டான்சிங் லைன் இருக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்களும் இதை மாதிரி கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டான்ஸஸ் ஸ்டெப்பை பாருங்கள். இதில் ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். ஓகே, இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ் வித் டாட்ஸ். கொஷின் நம்பர் 6. ஜாயின் த டாட்ஸ் வித் கோட் ஆர் ஸ்ட்ரைட் லைன்ஸ். நம்ம வீட்டிலலாம் டாட்ஸ் வச்சு கோலம் போடுவோம் இல்லையா, அதுலேயும் என்ன இருக்குது, ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது, கர்வ் இருக்குது, ஸ்லீப்பிங் லைன் இருக்குது, ஸ்டாண்டிங் லைன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதையும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைன்ஸ் இன் பிக்சர்ஸ். நான்சி saw this picture made by folk artist. Look for different types of lines: curved, standing, slanting and sleeping. சாதாரணமாக நம்ம வரைகிற பிக்சர்ஸில் கூட என்ன இருக்குது, கர்வ் இருக்குது, ஸ்டாண்டிங் லைன் இருக்குது, ஸ்லாண்டிங் லைன் இருக்குது, ஸ்லீப்பிங் லைன் இருக்குது. அதை நம்ம பார்க்கணும். உத்து கவனிச்சோன்னா அதில் இது எல்லா லைன்ஸுமே அதுலேயும் இருக்கும். ட்ரா சம் மோர் பிக்சர்ஸ் லைக் திஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி அதில் என்னென்ன லைன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்களும் பார்க்கலாம். ஓகே, வீட்டில் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். Okay children, thank you.